ஜேகேடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கார்வழி. மீண்டும் ஒரு நல்ல தகவலை உங்களுக்கு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம இந்த பேச எடுத்துக்கிட்டது டயபெட்டிக் wound அண்ட் டயபெட்டிக் ஃபுட் மெயினாக. அதாவது சுகர் வந்ததுன்னா கால்களை தான் மெயினாக பாதிக்குங்க. சுகர் கண்ட்ரோலாக இருக்கணும். யங் ஏஜ் ஆன்செட்டு, அப்புறம் ரொம்ப வருஷமாக இருக்கிறது, இர்ரெகுலர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த பிளட் சுகர் லெவல், இந்த மூணுமே காலில் பாதிப்புகளை ஏற்படுத்த ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. யூஸ்வலாக இது என்ன பாதிக்கும்னா மைக்ரோ கேபிலரி சர்க்குலேஷனை தான் பாதிக்கும். அடுத்து பெரிஃபரல் நர்வ்ஸ், இது ரெண்டுமே பாதிக்கும். ஸோ இந்த ரெண்டும் பாதிப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுறது ஃபுட்டு. மெயினாக கால்கள் தான் பாதிக்கப்படும். அந்த கால்களில் மைக்ரோ கேபிலரி சர்க்குலேஷனுக்கு பாதிப்பு ஏற்படுறதுனால முதல்ல வாஸ்குலர் காம்ப்ரமைஸ் ஆகும். அந்த வாஸ்குலர் காம்ப்ரமைஸ் ப்ளஸ் சென்சரி இதுவும் பாதிக்கப்படுறதுனால உங்களுக்கு ஒரு கால் அழுத்தமோ காலில் ஏதாவது குத்துனாலோ சில நேரங்களில் வலி கூட தெரியறதில்ல. இருந்தாலும் அதை சாதாரணமாக அப்படின்னு நெக்லெக்ட் பண்ணிங்கன்னா அதுவே நாளடைவில் உள்ளுக்குள்ளே சலம் வச்சு புறையோடி எலும்பு வரலும் பாதிக்கிற அளவுக்கு பாதிப்பு வரும். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட் எல்லாரையும் நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறது, தினசரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கைகளையும் கால்களையும் கண்டிப்பாக தினசரி செல்ஃப் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம். அதாவது கைகளை இப்படி பார்த்தாலே தெரியும் உங்கள் கையில் வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா பார்த்தாலே தெரியும். காலை ஒரு கண்ணாடி முன்னாடி வச்சுக்கோங்க. அந்த கண்ணாடியில் கால்களை ரெண்டே வச்சுட்டு அந்த கால்களில் கெலாசிட்டி, அதாவது ஒரு ரஃபடிங் ஆஃப் த இது ஏதாவது தெரியுதா, ஒரு திக்கு பாயிண்ட்டு, ஒரு வேரியேஷன் இருக்குதா, இல்லை புண்ணு எதுவும் இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். குளிக்கும் பொழுது அந்த வெப் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த இதை ரொம்பவே கேர் எடுத்துங்க. இதெல்லாம் போய் மேடம் சொல்கிறாங்களே அப்படின்னு உங்களுக்கு நினைக்க தோணும். ஆனால் கால்களில் இந்த வெப் ஸ்பேஸே அந்த இது பின்னாடி இருக்குல்ல, இந்த இடங்களை ரொம்ப நீங்கள் க்ளீன் பண்ணாட்டினா வேர்வை வர்றதுனால ஒரு ஊறல் வர்றதுனால ஒரு அப்ரேஷன், அது உடனே இருக்கிற பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆர் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கேண்டிடா இன்ஃபெக்ஷனும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் இன்டர்ட்ரைகோ ரொம்பவே வரலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் டீனியா கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இது ஸ்கின்ல டயபெட்டிஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் இந்த பிளட் சுகர் மோர் தென் 200 போனாலே ஸ்கின்ல ப்ராப்ளம் வரும். ஒன்று. அடுத்து அந்த இர்ரெகுலர்னு சொல்லுவாங்க. ட்ரக் எடுக்கிறதும் சரி, அந்த கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, HbA1c பார்த்தாலே தெரிஞ்சிடும். அவங்க ரொம்ப இர்ரெகுலராக பிளட் சுகரை கண்ட்ரோலாக வச்சுருந்தாங்கனாலே அவங்களுக்கு இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எப்போவுமே ரொம்ப ஈஸியாக மெடிக்கல் லெவலில் என்ன சொல்லுவோன்னா, டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு கால் வழியாக தான் நுழைவான் அப்படிங்கிறது ரொம்ப எங்களோட இதில் நாம்ஸ் அதுதான். ஸோ காலை சுத்தமாக பராமரிக்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் உங்கள் கால்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் வேண்டாம். நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி வெது தண்ணி, சூடு கூட வேண்டாங்க, வெது தண்ணியில் பாதத்தை ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரலும் வெது தண்ணியில் இத்தனை உப்பு போட்டாலும் சரி, உப்பு போடாட்டி சரி, அந்த பாதத்தை ஊற வச்சுட்டு எடுத்துகிட்டு ஒரு சுத்தமான துணியில் ஊற வச்சு நல்லா ஒரு உலர விட்டுட்டு தூங்குங்க. இதை பண்ணுறதுல ஒரு பெரிய இதுவே கிடையாது. உங்களுக்கு 5 to 10 மினிட்ஸ் தான் எடுக்கும். ஆனால் அந்த மாதிரி சுத்தமாக தினமும் பராமரிச்சு இருக்கிற அழுக்கு எல்லாமே இதாகிடும். கால் ரொம்ப சுத்தமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுனாலே உங்களுக்கு முதல்ல புண்ணு வராது. இப்படியே ஒரு சின்னது ஆணி குத்துனது, முள் குத்துனது, இல்லை ஏதாவது ஒரு சிராய்ப்பு, இல்லை ஒரு இது நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு இது இழுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் காயம் இருந்ததுன்னா டோன்ட் இக்னோர். அதை அசட்டை பண்ணாதீங்க. ரொம்ப இது பண்ணிட்டு இதுதானே லேசான தானே காயம் தானே அப்படிங்கிற அசட்டையை விடாமல் உடனடியாக மருத்துவரை அணுகி டிடி போட்டுக்கோங்க, க்ளீன் பண்ணிக்கோங்க. உடனடியாக ஸ்பிரிட் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டாபிக்கல் ஆன்டிபயோட்டிக் க்ரீம் வாங்கிக்கோங்க. டிபெண்டிங் அப்போ எவ்வளவு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சிஸ்டமிக் ஆன்டிபயோட்டிக் வேணும்னா எடுத்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுலாம். பட் நல்லா க்ளீனாக ஊண்டு இது பண்ணிவிட்டு அது ஊண்டு ஹீல் ஆகிற வரைக்கும் ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. டயபெட்டிக் பேஷண்ட் கண்டிப்பாக கால்களுக்கு ஸ்பெஷல் கேர் தாங்க. அது பேர் ஸ்பெஷல் தான் சொல்லணும். ஏன்னா அது அவங்களுக்கு மெயினாக கால் தான் ஃபஸ்ட்டு கால் பாதிக்கப்படும். எந்தெந்த இடம் தெரியுமா, அந்த ப்ரெஷர் பாயிண்ட்னு சொல்லுவோம். கால் கட்டவரல் இருக்கு இல்லையா, அந்த கட்டவரலுக்கு அடியில் 4வது வரலுக்கு அடியில் மெயினாக இந்த 2 இடத்துல தான் வரும். அதுக்கப்புறம் அந்த மிட் இதில் வரும். இந்த இடம்லாம் அடுத்து கேலசிட், அந்த கடைசி கால் ஹீல் இருக்கு இல்லையா, அந்த ஹீல் பக்கத்தில் இந்த இடத்துலலாம் ப்ரெஷர் இருக்கனால முதல்ல ப்ரெஷர்ஸ் ஒரு மாதிரி ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அது சின்ன ஒரு இது மாதிரி வரும். ஒன்று முதல்ல பிளிஸ்டர் மாதிரி வரும். பிளிஸ்டர் ரப்சர் ஆகி ஒரு குட்டி ஊண்டு மாதிரி வரும். அதை அப்படியே நம்ம கவனிக்காம விட்டு அப்படியே ஊண்டு உள்ளுக்குள்ளே இதாகிட்டு கேலஸ் நல்லா ஃபார்ம் ஆகி அப்படியே இதாகிட்டே போகும். ஸோ அது போன் வரலும் எரோட் ஆகிடுங்க. உங்களுக்கு வெளியில் ஒரு சின்ன இது மாதிரி தான் தெரியும், அந்த உள்ளுக்குள்ள போன் வரலும் எரோட் ஆகும். ஸோ இதை கவனித்து ஆரம்ப கட்டத்திலே பண்ணுங்க. முதல்ல வராமல் இருக்கிறது ரொம்ப கேர் எடுங்க. அப்படியே சரி நீங்கள் என்ன கேர் எடுத்தும் திடீர்னு வந்துருச்சு, உங்கள் பிளட் சுகர் கரெக்டாக கண்ட்ரோலாக இல்லை வந்துருச்சு அப்படின்னீங்கன்னா வந்த உடனே உடனடியாக வைத்தியம். இப்போ எனக்கு நாங்கள் நிறைய பேஷண்ட் பார்க்குறது டயபெட்டிக் அல்சர் எல்லாம் நல்லாவேங்க
அது ஊண்டு தான். அப்படி ஒரு பெரிய எக்ஸ்டென்சிவ் ஸ்டேஜுக்கு போறவர்களும் வச்சுட்டு தான் வர்றாங்க. அப்படி வர்றதுனால அவங்களுக்கும் பாதிப்பு, அவங்க கூட இருக்கவங்களுக்கும் பாதிப்பு. உங்களுக்கு ஃபைனான்ஷியலாவும் கஷ்டம், மனசளவுலையும் கஷ்டம், வேதனையும் அதிகமாகும். இது எல்லாமே உங்களுக்கு புரியுதா? இதை தடுக்கிறதுக்கு நான் வழி சொல்லி தரேன். இதை நீங்க தடுத்தீங்கன்னா எல்லா லெவல்ல எல்லாருக்குமே பெனிஃபிட். உங்களுக்கு பெனிஃபிட், உங்க ஃபேமிலிக்கு பெனிஃபிட், உங்க ஃபைனான்ஸ்க்கு பெனிஃபிட். அது ஒரு சேவிங்ஸா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. தினசரி கால்களை நல்லா பராமரிங்க. எங்க வெளியில போயிட்டு வந்தாலும் வந்த உடனே இந்த கொரோனா பீரியட்ல கையை காலு கழுவுற பழக்கம் வந்தது, அதை கண்டினியூ பண்ணுங்க. கையையும் காலையும் சுத்தமா கழுவிட்டு உள்ள வரணும் அப்படிங்கிற அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. சிறு குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நெய்யில் கரெக்டாக ட்ரிம் பண்ணி வைங்க. இன்டர் ஸ்பேஸ் கரெக்டாக இது பண்ணுங்க. கொஞ்சம் கால் ஒன்னோட ஒன்று பின்ற மாதிரி இருந்ததுன்னா வெப் ஸ்பேஸில் அந்த தெர்மோகோல் இல்லைன்னா அந்த தட்டை நாற்றுக்குள்ள நடுவில் இருக்குள்ள அந்த மாதிரி வச்சுட்டு நல்ல ஒரு காத்தோட்டம் படுற மாதிரி இது பண்ணிக்கோங்க. அடிக்கடி தண்ணிக்குள்ளே புழங்குறவங்க, அதாவது இந்த வயல்வெளியிலலாம் வேலை செய்வாங்க இல்லையா, வயலில் வேலை செய்கிறவங்கலாம் தண்ணி பாய்ச்சுறவங்களா இருந்தால் கண்டினியூஸாக தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்த உடனே அவங்களாம் வெது தண்ணியில் சுத்தமாக காலை நிறைய தண்ணி வச்சு இது பண்ணிக்கோங்க. அந்த வேலை முடிஞ்சோடனே வர்றதுக்கு முன்னாடி நல்லா ஒரு குழியில் போட்டுட்டே வாங்க. இந்த மாதிரிலாம் கரெக்டாக பண்ணுங்க. உணவுல பி காம்ப்ளெக்ஸ் ரிச் டயட் எடுங்க. பிளஸ் சுகரை 200க்குள்ளேயே கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. லேசான காயம் இருக்கும் பொழுதே கல்லு, முள்ளு, தகரம், சிலம்பு இந்த மாதிரி இதெல்லாம் சின்னதாக கீறின மாதிரி இருக்குங்க. அப்படி அந்நேரம் வரும். அப்புறம் அந்த வலியை மறந்து கூட போயிருவீங்க நீங்க. ஆனா அதுக்கு கண்டிப்பா கேர் கொடுங்க. அது சின்னதாவே இருந்தாலும் அதுக்கு கேர் கொடுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணினீங்கன்னா கண்டிப்பா உங்க கால்களை நீங்க நல்ல முறையில் இது பண்ணி பராமரிச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு சில டயபெட்டிக் பேஷண்ட்லாங்க ஒரு 40 வருஷம் இருக்கவங்க கூட காலில் புண்ணு வராம வச்சிருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் 5-6 வருஷத்துக்குள்ள காலில் அப்படி ஒரு எக்ஸ்டென்சிவ் புண்ணோடையும் வர்றாங்க. தனக்கு கவனம் கொடுக்கறதுக்கு டைம் பத்தாம இருக்கலாம். அவங்களுக்கு தன்னோட வேலைன்னு அந்த மாதிரி போற மாதிரி இருக்கலாம். ரெண்டாவது அவங்க கொஞ்சம் ஈஸியா எடுத்துக்கிறது, என்ன பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈஸியா அந்த மாதிரிலாம் எடுக்காம 40 வருஷம் கூட சுகரை வச்சுக்கிட்டு கண்ட்ரோல்ல காலில் புண்ணு வராம இருக்கிற பேஷண்ட் இருக்காங்க. அப்படின்னா என்ன, நம்மளோட சுகர் கண்ட்ரோல்ல இருந்து நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் டயபெட்டிக்ஸ் தெரிஞ்சிருச்சா, இன்டேக் கரெக்டாக இருக்கணுங்க, எக்ஸசைஸ் கரெக்டாக இருக்கணுங்க, கால் பராமரிப்பு இருக்கணும். இந்த மூணையும் நீங்கள் மெயின்டைன் வாங்க. வருஷத்துக்கு ஒருக்க கண் செக்கப் ப்ராப்பராக பிபி எல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. டயபெட்டிஸ் அடுத்து பிபி ரெண்டு ஹை ரிஸ்க் ஃபார் கொரோனானா கொரோனான்னு இது இல்லைங்க, கார்டியக் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நீங்கள் தவிர்க்கிறதுக்கு நல்ல யோகா பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் பண்ணிங்கனாலே ரொம்ப நல்லா உங்களுக்கு பிளட் சுகர் கண்ட்ரோலாக இருக்கும். பிளட் சுகர் கண்ட்ரோலாக இருந்தால் மற்ற எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணப்படும். ஸோ இதை நீங்கள் பேசிக்கை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் லைஃப்பை ஸ்டைல் பண்ணிக்கோங்க. உணவில் கண்டிப்பாக அரிசி ஒரு தடவை மட்டும், சிறுதானியம் உள்ளே கொண்டு வாங்க, ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிடுங்க, நாட்டு சர்க்கரை கொண்டு வாங்க. கண்டிப்பாக நடக்கிறதே இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்ணுறது, சைக்கிளிங், வாக்கிங், ஸ்விம்மிங், இது எல்லாமே ரொம்ப ஐடியல் எக்ஸசைஸ். இது எல்லாம் கண்டிப்பாக பண்ணுங்க. படுக்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா சுத்தமா கால்களையும் கையிலையும் கழுவிட்டு அதுக்கப்புறமா அதுல ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறத நல்லா தெளிவுபடுத்திட்டு படுத்துக்கோங்க. வருஷத்துக்கு ஒருக்க கண்ணு செக் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு கண்ணிலேயும் பாதிப்பு வருங்க. அதனால வருஷத்துக்கு ஒருக்க கண்ணு செக் பண்ணிக்கோங்க. 20 வருஷம் 10 வருஷம் ஆச்சுனாலே வருஷத்துக்கு ஒருக்க கண்ணு செக் பண்றது ஒரு ரொட்டீனாவே நீங்க போய் இந்த மாதிரி எனக்கு டயபெட்டிஸ் இருக்கு, 20 வருஷமா இருக்கு, அதனால ரொட்டீன் செக்அப் வந்தேன் அப்படின்னு சொன்னீங்கனாலே அவங்க எல்லா செக்அப் பண்ணுவாங்க கண்ணுக்கு. ஸோ அந்த மாதிரி கண் செக்அப்பும் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணினாலே டயபெட்டிஸோடைய நல்லபடியா ப்ரொலாங்கா வாழலாம், பாதிப்பு இல்லாம வாழலாம்னு சொல்லிட்டு இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை உங்களை சந்திக்க வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.